தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற கட்சியை துவங்கிய தளபதி விஜய் அவர்கள் நடிப்பிலிருந்து விலக முடிவெடுத்திருப்பதாகவும், எனவே தான் தளபதியுடைய 69வது திரைப்படத்திற்கு பிறகு நடிப்பிலிருந்து விலக உள்ளார் என்றும், இவருடைய இந்த முடிவு ஒட்டுமொத்த ரசிகர்களையும் திரைப்பிரபலங்களையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா தளபதியுடைய நடிப்பில் இருந்து விலகக்கூடாது என்றுதான் சொல்லி வருகின்றனர். ரசிகர்கள் மட்டும் இல்லாம திரைப்பிரபலங்கள் பலருமே தளபதி விஜய் அவர்கள் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்றுதான் கூறிட்டு இருக்காங்க. அந்த வகையில பிரபல இயக்குனரான மாரி செல்வராஜ் கூட விஜய் சாருடைய முடிவை பற்றி சமீபத்தில் பேசியிருக்காரு. பரியரும் பெருமாள் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான மாரி செல்வராஜ் தனுஷ் அவர்களை வைத்த கர்ணன், உதயநிதி அவர்களை வைத்த மாமன்னன் ஆகிய திரைப்படங்களை இயக்கியிருந்தார். தற்பொழுது வாழை என்கின்ற திரைப்படத்தை இயக்கியுள்ள மாரி செல்வராஜ் துருவ் விக்ரம் அவர்களை வைத்து ஒரு திரைப்படத்தையுமே இயக்கி வந்துட்டு இருக்கார். முன்னணி இயக்குனராக வலம் வரும் மாரி செல்வராஜ் சிறு வயதிலிருந்தே விஜய் சாருடைய தீவிரமான ரசிகராகவும், மேலும் தளபதியுடைய ரசிகர் மன்றம் எல்லாம் நடத்தி வந்ததாகவும், இயக்குனரான பிறகுதான் விஜய் சாரை சந்தித்து மாரி செல்வராஜ் கதை எல்லாமே சொல்லி வந்திருக்காரு. இதற்கிடையில தளபதியுடைய நடிப்பில் இருந்து விலகுவதாக வந்த அறிவிப்பை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும், விஜய் சாருடைய நடிப்பிலிருந்து விலகுவார் என தான் நினைக்கவே இல்லை என்றும் கூறி வந்திருக்காரு. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.